1600 வருடங்களாக புனித காபாவுடைய சாவியை பாதுகாத்து வரும் ஒரே குடும்பத்தினர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பிருந்தே இந்த குடும்பத்தாரிடம்தான் இந்த பொறுப்பு இருந்தது. இன்று வரை இந்த குடும்பத்தினரிடம்தான் அந்த பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட இந்த உயர்ந்த பதவிக்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த பரம்பரையில் காபாவுடைய சாவி வருவதற்கு என்ன காரணம்? தற்பொழுது இந்த காபாவுடைய சாவி யாரிடத்திலே இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சவுதி அரேபியாவில் மன்னருடைய பதவியை விட உயர்ந்த சிறந்த பதவியாக கருதப்படக்கூடிய இன்னொரு பதவி பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்புக்கு யார் சொந்தக்காரர் என்று பார்த்தால் 1600 வருடங்களாக ஒரே குடும்பத்தை ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பதவிக்கு பொறுப்பாளர்களாக இன்று வரை இருக்கிறார்கள். அது என்ன பதவி? புனித கஅபத்துல்லாஹுடைய சாவியை பாதுகாக்கக்கூடிய பதவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பிருந்தே இந்த கோத்திரத்தாரிடம் தான் அந்த பதவி இருந்தது. அந்த கோத்திரத்தார் யார் என்று பார்த்தால் பனு ஷைபா என்ற கோத்திரத்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பாக கஅபத்துல்லாஹுடைய பொறுப்பை குஸை இப்னு கிலாப், இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது பாட்டனார் தான் குஸை. இவர் அன்றைய தினத்திலே முழு குறைஷிகளுடைய தலைவராக இருந்தார். காபாவுடைய பொறுப்பு இவரிடம் தான் இருந்தது. காபாவுக்கு துணி மாற்றுவதாக இருந்தாலும் சரி, ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து பொறுப்பும் இந்த குஸையிடம் தான் இருந்தது. குஸையுடைய மரணத்துக்கு பிறகு இந்த குஸையுடைய மூத்த மகனான அப்துத்தாரிடம் இந்த பொறுப்பு வந்தது. காபாவுடைய சாவியை பாதுகாப்பது முதற்கொண்டு ஏனைய காபாவுடைய எல்லா பொறுப்பும் இவரிடத்திலே வந்தது. அப்துத்தாருக்கு பிறகு இவருடைய மகன் உஸ்மான் என்பவருக்கு இந்த பொறுப்புகள் வந்தன. உஸ்மானுக்கு பிறகு அவருடைய மகன் அப்துல் உஸ்ஸாவுக்கு இந்த எல்லா பொறுப்புகளும் வந்தது. அப்துல் உஸ்ஸாவுக்கு பிறகு அவருடைய மகன் அபூ தல்ஹாவுக்கு எல்லா பொறுப்புகளும் வந்தது. அபூ தல்ஹாவுக்கு பிறகு தல்ஹத் இப்னு அபி தல்ஹா அல் அபுதரி என்ற அவருடைய மகனுக்கு இந்த காபாவுடைய எல்லா பொறுப்புகளும் வந்தது. இவருடைய வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவரிடம் தான் கஅபத்துல்லாஹுடைய இந்த சாவியுடைய பொறுப்பு ஏனைய பொறுப்புகள் இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இவர் வாழ்ந்தார். உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது கஅபத்துல்லாஹுடைய சாவி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே இவர் நிராகரிப்பாளராக முஷ்ரிக்காக இருந்தார். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஜாஹிலியா காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் இந்த கஅபத்துல்லா திறக்கப்படும். இந்த கஅபத்துல்லாவுடைய வாசல் திறக்கப்பட்டு முக்கியஸ்தர்கள் அந்த குறைஷிகள் மட்டும் உள்ளே சென்று வருவார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹுக்குள்ளால போக ஆசைப்பட்டு உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் சாவியை கேட்டாங்க. அதற்கு உஸ்மான் இப்னு தல்ஹா, உங்களுக்கு சாவியை கொடுக்க முடியாது, உங்களால் உள்ளே செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். காரணம் என்ன? அந்த சந்தர்ப்பத்திலே இவர் ஒரு முஷ்ரிக், இறை நிராகரிப்பாளராக இருந்தார், முஸ்லிம்களுடைய எதிரியாக இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. காபாவுக்குள்ளால் எனக்கு போக முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உஸ்மான், லஅல்லக சதரா ஹாதல் மிஃப்தாஹ யௌமன் பியதி அضعஹு ஹைது ஷிது. உஸ்மானே, ஒரு நாள் இந்த சாவியை நீங்கள் பார்ப்பீர்கள், அது என்னுடைய கையிலே இருக்கும், நான் விரும்பியவாறு அந்த சாவியை வைத்துக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நபியுடைய வார்த்தையை கேட்ட உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களிடத்திலே இந்த சாவி கிடைத்து விட்டால் லகத் ஹலகத் குரைஷ், இந்த குறைஷிகள் அழிந்து விடுவார்களே, வதல்லத் இழிவடைந்து விடுவார்களே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அமரத் வஅஸத், இல்லை, அவர்கள் நீடூழி காலம் வாழ்வார்கள், அவர்கள்
அவர்கள் கண்ணியமாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இவர் பயந்தார். நபி அவர்களிடத்திலே சாவி வந்துவிட்டால் குறைஷிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள், குறைஷிகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தி விடுவார்கள் என்று நினைத்துத்தான் இவ்வாறு கூறினார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்திலே சாவி வந்துவிட்டால் குறைஷிகளை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர்கள் கண்ணியமாகத்தான் இருப்பார்கள், நீடூழி காலம் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் கூறுறாங்க, என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது நிச்சயமாக ஒரு நாள் இவர் இந்த சாவியை கைப்பற்றுவார். அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு வரும்படி, இஸ்லாத்துக்குள்ளால் நுழையும்படி என்னுடைய உள்ளம் விரும்பியது. ஆனால் என்னுடைய கூட்டத்தார் இதற்கு விடவில்லை என்று உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் கூறுறாங்க. தொடர்ச்சியாக ரிவாயத் வருது, ஹிஜ்ரி 8வது வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மக்காவையும் கைப்பற்றுகிறார்கள். மக்காவுடைய வெற்றி ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களுடன் மதீனாவில் இருந்து வந்து மக்காவை அப்படியே சுற்றி வளைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கொண்டு வராங்க. எல்லா குறைஷிகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் நபி அவர்களுடைய குணத்தை பார்த்து 2000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் சென்று காபாவுடைய சாவியை வாங்கி கொண்டு வாருங்கள். ஏன், முழு காபாவுடைய கட்டுப்பாடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சாவியை வாங்கி கொண்டு வருகிறார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ளால் நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள். பிறகு தொழுதார்கள். பிறகு வெளியே வந்து நீண்ட சம்பவம். கண்ணியமானவர்களை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் மக்காவுடைய வெற்றியை பற்றி தெளிவாக கூறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ளால் இருந்து வெளியே வந்ததும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காபாவுடைய சாவியை எங்களிடத்திலே தாருங்கள். இந்த காபாவுக்கு திரை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து பொறுப்புகளையும் எங்களுக்கு தந்துவிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த இடத்திலே அத்தனை சஹாபாக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா என்று கேட்டார்கள். எங்கே உஸ்மான் இப்னு தல்ஹா? அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுடைய சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் கொடுத்து சொன்னார்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள், ஹுதுஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன், இதை நிரந்தரமாக நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், லா யன்ஸஅஹா மின்க இல்லா ஸாலிமூன், இந்த சாவியை உங்களிடத்திலிருந்து அநியாயக்காரனை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது, பிடுங்கி எடுக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இமாம் அஸ்ரூக்கியுடைய அக்பாரு மக்காவிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஹுதூஹா யா பனி ஷைபா ஹாலிதத்தன் முஹல்லதத்தன், ஷைபாவுடைய பிள்ளைகளே, இந்த சாவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் ஃபாக்கிஹி ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்றாங்க, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாவியை கொடுத்ததற்கு பிறகு கய்யிபுஹு, இதை இரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இமாம் இப்னு சஅத் தபகாத்திலே கொண்டு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதா மிஃப்தாஹுக யா உஸ்மான், என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? உஸ்மானே, இது உங்களுடைய சாவி என்று சொன்னார்கள். இது உங்களுடைய சாவி. ஹாதா யௌமு பிர்ரின் வ வஃபாஇன், இன்றைய நாள் நல்லது செய்யக்கூடிய நாள், நிறைவேற்றக்கூடிய நாள், அதனால் இது உங்களுடைய சாவி, நீங்களே நிரந்தரமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, இமாம் இப்னு சஅத் தபகாத்தில் கொண்டு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ இஸ்தமனக்கும், அல்லாஹ் இந்த பொறுப்புக்காக வேண்டி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதனால் இந்த பொறுப்பை சரியாக செய்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இதை கொடுக்கவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், உஸ்மானே, அந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா? ஜாஹிலியா காலத்திலே நான் காபாவுக்குள்ளால் நுழையும்படி கேட்ட பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு வார்த்தையை சொன்னேனே, லஅல்லக சதரா ஹாதல் மிஃப்தாஹ யௌமன் பியதி அதஹு ஹைது ஷிது, ஒரு நாள் இந்த சாவி என்னிடத்திலே இருக்கும், நான் விரும்பியவாறு இந்த சாவியை வைத்துக்
கொள்வேன் என்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அது எப்படி மறக்க முடியும் என்று சொன்னார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, இந்த சாவியுடைய பொறுப்பு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் நபி அவர்களுடைய 5வது பாட்டனார் குஸை இப்னு கிலாப் அவரிடத்தில் இருந்து இந்த பனு ஷைபாவுடைய பரம்பரையில் தான் சாவி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த சாவியை கொடுத்து மறுமை நாள் வரை நிரந்தரமாக உங்களுடைய பரம்பரையில் உள்ளவர்களிடம் தான் இது இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த விடயத்தை கூறினார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது, அதாவது ஜாஹிலியா காலத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை மக்காவுடைய வெற்றி அன்று நினைவுபடுத்திய பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். காரணம் என்ன? ஜாஹிலியா காலத்தில் சொன்ன விடயம் இப்பொழுது நடந்திருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது என்று இதன் மூலம் எனக்கு விளங்குகிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இதன் மூலமாக நான் சாட்சி சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அடிப்படையில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களிடம் தான் இந்த சாவி இருக்கிறது. அந்த கோத்திரம் பனு ஷைபா கோத்திரத்தாரிலே இருக்கக்கூடிய மூத்தவரிடத்திலே இந்த சாவி இருக்கும். அவர் மரணித்து விட்டால் 3 நாட்களில் அடுத்த நபர் இதற்காக வேண்டி தேர்வு செய்யப்படும். பிறகு கண்ணியமானவர்களே, அவரிடத்திலே சாவி இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களிடம் தான் இன்று வரை இந்த சாவி இருக்கிறது. இன்று வரை 110 பேரிடம் இந்த சாவி கைமாறி இருக்கிறது. குஸை இப்னு கிலாப் அவர்களுடைய நாளில் இருந்து இதுவரை 110 பேர் இந்த பரம்பரையிலே வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு 78 பேர் இந்த சாவிக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். கடைசியாக சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அஷ்-ஷைபி என்றவிடம் தான் இந்த காபாவுடைய சாவி இருந்தது. இவர் 1945 வருடம் பிறக்கிறார். 2024 ஜூன் 21ஆம் தேதி இவருடைய மரணம் ஏற்படுது. இவர் மரணிக்கும் பொழுது இவருடைய வயது 79. இந்த சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அஷ்-ஷைபி அவர்களிடம் தான் நீண்ட காலமாக காபாவுடைய சாவி இருந்தது. இவர் காபாவை 100 தடவையை விட அதிகமாக கழுவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் இவர் மூலமாக காபாவுடைய ஹிதுமத்துகளை வாங்கியிருக்கிறான். சவுதி அரேபியாவுடைய அரச பதவிகளை விட உயர்ந்த பதவி தான் இந்த காபாவுடைய சாவியை பாதுகாக்கும் பொறுப்பு. இவர்களுடைய பணி, இந்த பனு ஷைபா கோத்திரத்தாருடைய பணி என்னவென்று பார்த்தால், காபாவுடைய சாவி இவர்களிடம் தான் இருக்கும். இவர்கள் காபாவை திறந்தால் தான் உள்ளால் செல்ல முடியும். காபத்துல்லாஹை கழுவுவது இவர்களுடைய பொறுப்பு. காபாவுடைய திரை மாற்றுவதும் இவர்களுடைய பொறுப்பு. ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுவதும் இவர்களுடைய பொறுப்பு தான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் காபா வருடத்துக்கு 2 தடவைகள் திறக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பனு ஷைபாவை சேர்ந்த 25 பேர் இந்த காபாவை கழுவுவதற்காக வேண்டி வருவார்கள். உள்ளே சென்று அரசர் உட்பட அரச பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட இந்த பனு ஷைபா கோத்திரத்தை சேர்ந்த 25 பேர் காபாவை ஜம்சம் தண்ணீர் மூலமாக கழுவார்கள். பிறகு ரோஸ் வாட்டரில் கழுவார்கள். அதற்கு பிறகு காபாவுடைய அந்த கற்களை வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த அத்தர்களின் மூலமாக பூசுவார்கள். இப்படி பெரும் ஒரு பாக்கியம் இந்த பனு ஷைபா கோத்திரத்தாருக்கு இன்று வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு பிறகு காபத்துல்லா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை திறக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. நெருக்கடி அதிகரித்ததின் காரணமாக, மக்களுடைய அந்த ஜனத்தொகை அதிகரித்ததின் காரணமாக இறப்புகளும் ஏற்பட ஆரம்பித்தது. இதனால் சவுதி கவர்மெண்ட் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த காபாவை எப்பொழுது கழுக வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்திலும், முக்கியமான விருந்தாளிகள் யாராவது வந்தால் அந்த சந்தர்ப்பத்திலும் மாத்திரம்தான் திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அதன்படித்தான் இன்றும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காபத்துல்லாவுடைய சாவி 35 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கிறது. இது தங்கத்தில் ஆனதாக இருக்கிறது. இதனுடைய பூட்டு டர்க்கியுடைய இஸ்தாம்பூலில் செய்யப்பட்டிருக்கிறது. சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அஷ்-ஷைபி அவர்கள் இந்த வருடம் மரணித்தார்கள். அவர் மரணித்ததற்கு பிறகு 3 நாட்களில் அடுத்த பொறுப்பாளர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இவருடைய மகனான அப்துல் வஹாப் பின் சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அஷ்-ஷைபி தான் தற்பொழுது காபாவுடைய சாவிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். இவர் 78வது நபராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து 78வது நபராகவும், குஸை அவர்களுடைய காலத்திலிருந்து 111வது நபராகவும் இருக்கிறார். இன்றும் இவரிடத்தில் தான் இந்த சாவி
இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆகவே இப்படியாப்பட்ட பெரும் ஒரு பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஷைபா கோத்திரத்தாருக்கு கொடுத்தார்கள். முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லித்தான் கொடுத்தார்கள், அநியாயக்காரரை தவிர வேறு யாரும் உங்களிடத்திலிருந்து இந்த சாவியை கலட்டி எடுக்க முடியாது, கைப்பற்ற முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் சவுதி அரசாங்கமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் யாரும் இந்த சாவியை தொட முடியாது. அந்த பனு ஷைபா கோத்திரத்தாரிடம் தான் இந்த சாவி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆகவே இது போன்ற இஸ்லாமிய வரலாறுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் இந்த விடயத்தை ஷேர் செய்யுங்க. இன்னும் ஏராளமான இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை தெளிவாக பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.